வழுதார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்ட் சென்டர். இது வந்து வழுவூர் ராமையா பிள்ளை, பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை அவர் துவக்கி வச்ச ஒரு அகாடமி இது. ஸோ இது வந்து 52 என்னமோ ஆரம்பித்தாங்க. இது 38லேருந்து நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்டர்டு 52ல் பண்ணது. ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ 90 வருஷம் முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதை வந்து 80லேருந்து இந்த கலை விழாவை வந்து சென்னையில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 80லேருந்து இது வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயும் அது சென்னையில் மற்ற நடந்துட்டு இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் இதை இங்கே வந்து ஒரு 4 வருஷமாக பண்ணி நம்ம விழா சார்பாக இந்த வழுவூரார் அவார்டு வந்து சென்னையில் கொடுத்துட்ருந்தோம். இங்கே கோயம்புத்தூரில் வழுவூரார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கலைஞர்களுக்கு கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இந்த 4 வருஷமாக வழுவூர் சாம்ராஜ் மெமோரியல் அவார்டுன்னு இன்னொரு கேட்டகரியில் அதுக்கும் அவார்டை கொடுத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கௌரவப்படுத்திகிட்டு இருக்கோம். நாட்டிய கலைஞர்கள் இது சம்பந்தமாக உள்ள ஒரு கலையை வளர்க்கறதுக்காக செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கலாசங்கம் குளோபல் இந்தியா மற்றும் யூகேல நிறுவி இத்தனை வருஷமாக ஆர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கீதா மேம், ஸ்ரீபதி சாரும். அவங்க 2 பேர் தான் இந்த கலாசங்கமோட மேனேஜிங் ட்ரஸ்டீஸ். ஸோ இந்த கலாசங்கம் குளோபலுக்கு நான் டைரக்டராக போஸ்டிங் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இந்த கலாசங்கம் குளோபல்லேருந்து இன்றைக்கி தெய்வீக ஆர்டர் கலை அப்படின்ற ஒரு புக் ராமையா பிள்ளை சார் எழுதின ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது புக்காகவும் பிரிண்டட் புக்காகவும் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேருன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வழுவூரார் கலை விழா எங்களுடைய அரங்கத்தில், அதுவும் ஆர்எஸ்புரத்தில் ஸ்ரீ மாருதிகான சபாவில் நடந்தது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. ஏன்னா இந்த வருஷம் வந்து சென்னையில் மயிலாப்பூர் கிளப் அவங்க வந்து எங்களுக்கு சிறந்த சபாவுக்கான விருதினை வழங்கியிருந்தாங்க. அதை வந்து இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மக்களுக்கு முன்னாடி திரும்பி நாங்கள் பெற்றுக்கொண்டது எங்களுக்கு இன்னொரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கலாசங்கம் குளோபல் அவங்க வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டிலையும் மற்ற எல்லாத்துலேயும் அவங்களும் துணை நின்று நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அதை சேர்ந்த கீதா மேடம் அவங்களுக்கும் அதை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா அந்த கலையை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம்.